இந்த வீடியோ பார்க்கும் அனைத்து நண்பர்களும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். அப்போதுதான் எங்களுடைய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரியக்குறிச்சி என்ற ஒரு சிறிய நகரம் உள்ளது. இது புனிதத்திற்கும் வீரத்திற்கும் பெயர் பெற்ற பூமியாக கருதப்படுகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான நமது தேசத்தில் வேலுநாச்சியார் ஒரு காலத்தில் கொடுங்கோலர்களுக்கு எதிராக எழுந்த ஒரு உணர்வுள்ள படையைப் போல இருந்தார். அவர் செய்த சேவைகள் தமிழ் மக்களின் மனதில் நிலைத்திருக்கின்றன. ஆனால் அந்த சுதந்திரப் போராட்டத்தில் தனது உயிரை தியாகம் செய்த ஒரு கன்னிப் பெண்ணின் பெயர் இன்றும் பலருக்கு தெரியாது. அவள்தான் பின்னாளில் வெட்டுடையார் காளியம்மன் என்று புகழப்பட்ட தெய்வமாக மாறினாள். அந்த காலகட்டத்தில் சிவகங்கை பகுதியை ஆட்சி செய்தவர் முத்துவடுகநாத தேவர். அவர் ஒரு நீதிமானும் கொடை வள்ளலுமான மன்னராக அறியப்பட்டார். இருப்பினும் வெள்ளையர்களின் கொடூரமான தூண்டுதல்களுக்கும் வஞ்சகச் சதிகளுக்கும் அவர் இரையாகினார். நாட்டின் சுயாட்சியையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்க போராடிய அவர் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் படைகளால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். மன்னரின் மறைவுக்குப் பிறகு அவரது மனைவி வேலுநாச்சியார் ஆட்சியை கைப்பற்ற தயாராகிறார். வேலுநாச்சியார் எளிதில் மிரட்டப்படக்கூடிய மனிதர் அல்ல. அவர் அறிவும் ஆற்றலும் நிறைந்தவர். ஆனால் நிலைமை மோசமாக உள்ளது. வெள்ளையர்கள் அவளையும் அவளுடைய அரச சிம்மாசனத்தையும் அழிக்க முயன்றனர். தனது கணவரின் மரணத்துக்குப் பிறகு வேலுநாச்சியார் விரைவாகவே தன் உயிரை காப்பாற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். அவர் தனக்கு விசுவாசமாக இருந்த படைத்தளபதிகள் மருது பாண்டியர் மற்றும் மருது சுவர் பாண்டியர் ஆகிய சகோதரர்களின் உதவியுடன் வெள்ளையர் படைகளுக்கு இடம் பெறாமல் அரியாக்குறிச்சி வழியாக தப்பிச் செல்கிறார். அவரது தப்பிக்கும் பாதையை அறிந்த வெள்ளையர் படைகள் அப்பகுதியில் தீவிரமாக தேடுதல் வேட்டை நடத்தினர். பல இடங்களில் துப்பாக்கிச் சண்டைகள் நடந்தன. ஆனாலும் வேலுநாச்சியாரும் மருது சகோதரர்களும் மக்கள் ஆதரவை பெற்றிருந்ததால் அவர்களை பிடிக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் அவர்கள் அரியாக்குறிச்சி அருகேயுள்ள அடர்ந்த காடுகளுக்குள் ஒளிந்து கொண்டனர். அந்த வனப்பகுதி சற்று அமைதியாகவும் இயற்கையால் சூழப்பட்டதாகவும் இருந்தது. காற்றின் இசையும் காடுகளில் இயற்கையாக எழும் சத்தங்களும் மட்டுமே கேட்டன. அதே சமயம் அந்த இடத்தில் 12 வயதுடைய ஒரு சிறுமி உடையாள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாள். அவள் வெறும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள். ஆனால் அவளுடைய நெஞ்சத்தில் இருந்தது ஒரு தீவிரமான தேசப்பற்று மற்றும் அப்போதைய பெண்கள் போலவே வேலுநாச்சியாரை பற்றிய ஆழ்ந்த மரியாதையும் இருந்தது. சிறிது நேரத்திலேயே குதிரைகளின் சத்தமும் வீரர்களின் காலடி சத்தமும் உத்தரவுகளின் குரல்களும் காடு முழுவதும் எதிரொலித்தன. பிரிட்டிஷ் படைகள் அந்த வழியாக விரைந்து வந்தன. அப்போது படைத்தளபதி அங்கு இருந்த ஆடு மேய்த்த அந்த பெண்ணை பார்த்து கோபத்துடன், "ஏய் குழந்தை, நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" என்று கேட்டார். அதற்கு உடையாள் பரபரப்பின்றி, "நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறேன் ஐயா" என்று கூறுகிறாள். படைத்தளபதியோ கடுமையான குரலில், "இங்கே வேலுநாச்சியார் வந்திருக்கிறார். நீ பார்த்தாயா அவரை? எந்த பக்கம் போனார்கள்?" என்று கேட்டார். அதற்கு உடையாள் பயப்படாமல் திடமுடிவுடன், "ஆமாம், நான் அவரை பார்த்தேன். ஆனால் அவர் எந்த பக்கம் சென்றார் என்பதை சொல்ல முடியாது" என்று கூறுகிறாள். அதை கேட்டவுடன் திடீரென படைத்தளபதியின் முகம் வெறுப்பால் சூடெடுக்க ஆரம்பிக்கிறது. அவன் கையில் இருந்த வாள் மெதுவாக உரைக்கிறது. படைத்தளபதி அவளை சந்தேகத்துடன் பார்த்து, "நீ என்னிடம் விளையாடுகிறாயா? இப்பவே சொல்லில்லை என்றா உன்னை 2 துண்டாக வெட்டிவிடுவேன்" என்று மிரட்டுகிறார். தளபதியின் கொலை மிரட்டலை கேட்ட உடையாள் பயமின்றி கண்களில் ஒளியுடன், "நீ என்னை 2 கூறு இல்லை 8 கூறாக கூட வெட்டி போட்டுக்கொள். ஆனா எங்கள் நாட்டுக்காக உயிர் கொடுக்கும் எங்கள் ராணி எங்கே போனார்கள் என்பதை உங்களிடம் சொல்ல முடியாது" என்று கூறுகிறாள். அவள் குரலில் இருந்த நம்பிக்கையும் உறுதியும் அங்கு நின்ற யாரையும் பதற வைத்தது. ஆனால்
அந்த உள்நோக்கமில்லாத படைத்தளபதி கோபத்தில் குரூரமாக அவளை வாளால் வெட்டி அந்த இடத்திலேயே அவளது உயிரை பறித்துவிட்டான். வெறும் 12 வயது சிறுமி. ஆனால் அவள் செய்தது ஒரு ராணியின் தியாகத்தை விட எதிலும் குறையாதது. அவள் உயிர் போனாலும் தனது நாட்டு வீரரை காப்பாற்றிவிட்டாள். இந்த செய்தியை கேட்டு அந்த இடத்திற்கு வந்த வேலு நாச்சியார் உடையாளின் உடலை கண்டார். அவளது வாயில் அந்த ஒரு வார்த்தையே இருந்தது, நாட்டுக்காக. வேலு நாச்சியார் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நீ என்னைப் போலவே ஒரு துணிச்சலான வீரமங்கை. உன்னுடைய தியாகம் இந்நாடு மறக்காது என தூக்கி கட்டிக்கொண்டார். வேலு நாச்சியார் அந்த பெண் வெட்டுப்பட்டு கிடந்த இடத்தில் ஒரு காளியம்மன் கோயிலை நிறுவுகிறார். அவளுக்கு வீரக்கல் ஒன்றை நட்டு வழிபடத் தொடங்கினார். தனது திருமாங்கல்யத்தையே முதல் காணிக்கையாக அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். வெட்டுப்பட்ட உடையாள்தான் அங்கே வெட்டுடையார் காளியம்மனாக மாறி இன்றளவும் வணங்கப்பட்டு வருகிறாள்.